அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழா எந்த அளவுக்கு கவனிக்கப்படுமோ அதேபோல அதிபர் பதவிக்காக நடத்தப்படும் தொடக்க விழாவும் அங்கு மிகவும் பிரபலம். இந்த நிலையில் 40 ஆண்டுகளில் முதல் முறையாக தொடக்க விழாவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெறும். அந்த வகையில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அதிபருக்கான பதவியேற்புடன் அதை ஒட்டி நடைபெறும் தொடக்க விழா என்பது இனாகிரேஷன் ரொம்பவே பிரபலமானது. கொண்டாட்டம், பார்ட்டி, மக்கள் கூட்டம் என்று அந்த தொடக்க விழா ஒளிபரப்பை யாரும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பார்கள். சிலருக்கு இந்த தொடக்க விழாவுக்கும் பதவியேற்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் குழம்பி போய்விடுவார்கள். இரண்டும் அதிபர் பதவி சம்பந்தப்பட்டது என்றாலும் கூட அந்த 2 நிகழ்வுகளுக்கும் வித்தியாசம் உள்ளது. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் அதிபர் பதவியேற்புக்கு முன்னோட்டமாக சம்பிரதாயத்துக்கு நடைபெறுவதுதான் இந்த தொடக்க விழா என்பது. அதாவது இனாகுரேஷன் என்பார்கள். இந்த வழக்கம் லத்தீனில் இருந்து வந்தது. முதல் முறையாக ஆங்கிலேயர்கள் காலத்தில்தான் இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது வெறும் அமெரிக்க அதிபருக்காக நடத்தப்படும் நிகழ்வு மட்டுமல்ல, பல விஷயங்களுக்கு சம்பிரதாயத்துக்காக நடத்தப்படுவதைப் போலவே அமெரிக்க அதிபர் பதவியேற்புக்கு முன்னதாக இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள். தேர்தலில் வெற்றி பெற்றாலும் பதவியேற்புக்கு முன்பு வரை அவர் அதிகாரப்பூர்வமான அதிபராக கருதப்பட மாட்டார். 1985ஆம் ஆண்டு ரொனால்ட் ரீகன் அமெரிக்க அதிபராக பதவியேற்பது முதல் அந்த தொடக்க விழா வெள்ளை மாளிகைக்கு வெளியில்தான் நடைபெறும். அதே நேரத்தில் பதவியேற்பு விழா வெள்ளை மாளிகைக்கு உள்ளே நடைபெறும். அமெரிக்காவில் நிகழும் கடும் குளிர் காரணமாக 40 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டங்கள் உள்ளே வெள்ளை மாளிகையில் நடைபெற உள்ளதாக அறிவித்துள்ளனர். 20ஆம் தேதி அதிகாலை தொடக்க விழாவும் அதன் பிறகு நண்பகல் 12 மணியளவில் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்கும் விழாவும் நடைபெற உள்ளது. பொதுவாக தொடக்க விழா என்பது முன்பு மார்ச் 4ஆம் தேதிதான் நடத்தப்பட்டு வந்தது. நவம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலுக்கும் மார்ச் மாதம் தொடக்க விழா என்பது கால இடைவெளி அதிகம் இருப்பதால் அதை மாற்றி ஜனவரி 20ஆம் தேதி தொடக்க விழா நடத்துகிறார்கள். ஒருவேளை ஜனவரி 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஜனவரி 21ஆம் தேதி தொடக்க விழா நடைபெறும் வகையில் சட்ட திருத்தம் செய்துள்ளனர். புதிய தொடக்கத்தை கொண்டாடும் நிகழ்வுதான் தொடக்க விழா. இதற்கு பிறகு வெள்ளை மாளிகைக்குள் பதவியேற்பு விழா நடைபெறும். பதவியேற்பு என்பது தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அதிபராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதாகும். அந்த நாட்டின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் ட்ரம்புக்கு அதிபராக பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். அதன் பிறகு தேசிய கீதம் பாடி 21 குண்டுகள் முழங்க புதிய அதிபருக்கு வரவேற்பு செலுத்தப்படும். இறுதியாக புதிய அதிபர் உரையாற்றுவார்.